ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்பார் ஈரோடு தமிழன்பன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்யா. வைகரையில் வைகை தமிழ் தேர்வு தான் சிறப்பா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வகுப்புடைய கடைசி 3 இயல்கள் இருக்கக்கூடிய வினாக்களை தான் பார்க்க போறோம். ஒரு 20 வினாக்களை சிறப்பா பார்க்க போறோம். 7வது இன்றோட முடியிறியா, மறுபடியும் நாளைக்கு 6வது, அடுத்து 6வது ஒரு 3 நாள் முடிச்சாக்கும். அடுத்து ரிவிஷன் வகையில இருக்கிறதா இருக்கும். 11th 12th முடிஞ்சோடனே ரிவிஷன் பண்ணிடலாம், சரிங்களா? அதனால ஒரு 30 நாளுக்குள்ளதான் இருக்கு. கரெக்டா படிச்சுட்டு வாங்க. அதனால தமிழ் சரிங்களா, நம்மளுக்கு 95+ இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு 165+ மேலே போக முடியும். அதனால நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, பார்த்துக்கலாம், எதையும் பார்ப்போம். அந்த வகையில் எல்லா டெஸ்ட் கொஸ்டினும் நம்மளுக்கு இப்போ கணியன் புக்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா பிளேலிஸ்ட்டில் வைகரையில் வைகை தமிழ் அப்படின்ற ஒரு தலைப்பில் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஐக்கு தனியாக கேப்டன் கிளாஸஸ் நம்ம தனியாக நடத்துகிற அதுவும் தனியாக இருக்குது. அதே மாதிரி 3மே நம்ம குரூப் 4 கடிப்பில் அதிரதன் தமிழ் தேர்வு, பொற்காலம், ஆரியப்பட்டா, அது 3மே தொகுத்து அதுவும் நம்ம என்ன செஞ்சிருக்க பிளேலிஸ்ட்டில் வரிசையாக வச்சுருக்கோம். அதையுமே நீங்கள் பார்த்து பயன்படுத்திங்க. கடைசி நேரத்தில் பரபரப்பாக திருப்புதல் தேர்வை கரெக்டாக திருப்பிக்கிட்டே வாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே போயிட்டு நம்ம கடைசி நேரம் வரைக்கும் திருப்புற அந்த பதட்டமான சூழ்நிலையெல்லாம் இருக்க வேணாம். ரிலாக்ஸாக ரிவிஷன் பண்ணிட்டு சிறப்பாக தேர்வு எழுதுவோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்ப்போம். அதற்கு முன்பாக இன்னைக்கு நம்ம கணினியில் சிறப்பாக வர ஜூன்ல என்ன வரப்போகுது, சார்பாய்வாளர் பணி வரப்போகுது. அழகா அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் ஆஃப்லைன் வகுப்புகள் டெஸ்ட் பேஜ்லாம் போயிட்டு இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு மாணவர்கள்லாம் செய்யணும், நல்லபடியாக படிக்குமாறு உங்களை அன்போடு கணினி ஐஎஸ் அகாடமி சார்பாக வரவேற்கின்றோம். சார்பாய்வாளர் தேர்வுக்கு, சரிங்களா? இன்றைய தேர்வினுடைய முதல் வினா என்ன வினா அப்படின்னு பாத்தீங்களா, ஒரு எளிமையான வினா தான், சரிங்களா? நீ அன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியும் உண்டோ நிலவும் உண்டோ என்று கதிரவனை பாடியவர் யார்? சரிங்களா? வேங்கட மகாலிங்கம், சுப்புரத்தினம், சுப்பிரமணியம், ராசகோபாலன். நீ இன்றி மண்ணுண்டோ விண்ணுண்டோ ஒளியும் உண்டோ நிலவும் உண்டோ அப்படின்னு பாடினவர் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. வேங்கட மகாலிங்கம், சுப்புரத்தினம், சுப்பிரமணியம், ராசகோபாலன். யாரியா? சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. மகிழ்ச்சி. வரிசை அப்படி சொல்லிட்டே வாங்கப்பா. ஆன்சர் சொல்லாமலாம் இருக்கக்கூடாது. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அது ஒரு ஆன்சரை வெளிப்படுத்திடணும், சரிங்களா? அப்பதான் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும். வாழ்க்கையிலும் சரி, தேர்விலையும் சரி, எப்பயுமே சரி, நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிறது என்ன செஞ்சிருந்தேன், வெளிப்படுத்திடணும், சரிங்களா? வெளிப்படுத்தாம வச்சுட்டே இருந்தோமாக்கா அதனுடைய பின் விளைவுகள் அதிகமா இருக்கும். அப்புறம் நம்ம நடந்து முடிந்த பிறகு ஐயோ எப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சமாக எப்படி நடந்ததை எப்படி திரும்பி மாற்றி அமைக்க முடியும்? வாய்ப்பே இருக்காது. அதனால சரியோ தவறோ வெளிப்படுத்திடுங்க. அது சரியா இருந்தா சரியாயிக்கிறோம், தவறா இருந்தாலும் அதையும் சரியாயிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ரைட்டு. நீ இன்றி மண்ணுண்ட விண்ணுண்ட ஒளியுமுண்ட நிலவுண்ட என்று பாடியவர் யாருப்பா? நான் பிச்சமூர்த்தி. என்ன சார் ஆன்சரை காணோம்? ஆம்பா காணோம். ஆனா என்ன இருக்கு, அவருடைய இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம் இருக்கு. அதான் மிக முக்கியம். பொங்கல் வழிபாடுன்னு நம்மளுக்கு பாடப்புத்தகத்துல அற்புதமா நான் பிச்சமூர்த்தியை பத்தி கொடுத்திருப்பாங்க. புது கவிதையின் பிதாமகன் யாருப்பா? நான் பிச்சமூர்த்தி அவர்கள். அதே மாதிரி பாத்தீங்களாக்கும் பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பத்தை விளைவித்தது யாருடைய கவிதைகள்னு பாத்தீங்களாக்கும் நான் பிச்சமூர்த்தி தான். தஞ்சாவூர் கும்பகோணம் மாவட்டத்தை சேர்ந்தவர், தஞ்சாவூர் மாவட்ட கும்பகோணத்தை சேர்ந்தவர். ஒரு வழக்கறிஞராக இருந்திருப்பாரு. கவிதைகள், ஓரங்க நாடகங்கள், மரபு கவிதைகள் போன்ற எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவர் நம்ம நான் பிச்சமூர்த்தி அவர்கள். நம்மளுக்கு 9th புத்தகத்துல ஒளியின் அழைப்பு அப்படின்ற ஒண்ணு இருக்கு, நம்ம படிச்சிருப்போம். அந்த கமுகு மரம் எப்படி சூரிய ஒளியை நிற்கிது புது பாட புத்தகத்துல படிச்சிருப்போம். பிக்சு ரேவதி புனைப்பெயரை உடையவர், புது கவிதையை விலங்கலிலா கவிதை, கட்டற்ற கவிதை அப்படின்னு நிறைய பேர்கள் கொண்டு அழைச்சிருப்பாரு நான் பிச்சமூர்த்தி அவர்கள். எந்த இதழோடு வருவார் இவரு, சரிங்களா? எந்த இதழோட வருவாரு, சரிங்களா? அதாவது 2 ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். செல் மதவை, சரிங்களா? சுறா புவி, சரிங்களா? பழைய 9th புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. செல் மதவை எத்தனை எழுத்து பாருங்க, 4 எழுத்து இருக்கு, சரிங்களா? சிசு செல்லப்பா, சரிங்களா? மணி, தருமு சிம்மராமு, வைத்தீஸ்வரன், சரிங்களா? இவங்க எந்த ஒரு இதெல்லாம் வருவாங்க, மணிக்கொடி இதெல்லாம் வருவாங்க. சுறா புவி சுப்பிரமணியன், ராஜகோபாலன், சரிங்களா? புதுமை பித்தன், பிச்சைமூர்த்தி எதுலப்பா வருவாங்க, எழுத்து இதெல்லாம் வருவாங்க. சாரி மாத்தி சொல்றேன், சரிங்களா? அதாவது மறுபடியும் சொல்றியா, செல் மதவை சிசு செல்லப்பானால எங்க வந்துருவாரு, நம்மளுக்கு எழுத்துல வந்துருவாங்க. அந்த 4 பேருமே எழுத்துல ஞாபகம் வச்சுக்கங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, சுறா புவி, சுறா பூபி, சரிங்களா? செல்லப்பா எழுத்துனாலே சிசு செல்லப்பா, மணி, தருமு சிவராமு, வைத்தீஸ்வரன் எழுத்துதல்ல வருவாங்க. சுப்பிரமணியன், ராஜகோபாலன், புதுமை பித்தன், பிச்சமூர்த்தி எதுல வருவாங்க, மணிக்கொடி இதெல்லாம் வருவாங்க.
இது 4 பேர்ல வேறுபட்டது யாரு எந்த இதுன்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க, பார்த்து வச்சுங்க. பழைய 9th புத்தகத்துல அந்த புது கவிதையை பரவலாக பாடுபட்ட இயக்கம், வானப்பாடி இயக்கம், கோயம்புத்தூர், அந்த தகவலா இருக்குல்ல, ஏழையின் வீட்டில் அடுப்பு விளக்கும் தவிர எல்லாம் எரிகின்றன வள்ளிக்கண்ணனுடைய கவிதைகள், அது பாடத்தை எல்லாமே சூப்பரா இருக்கும். 9th பழைய புத்தகத்துல தான் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வரும், நீங்க பார்த்து வச்சுங்க. சரிங்களா? நான் புச்சபுருத்தியை பத்தி தான் நம்மளுக்கு அழகா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல பாத்தீங்களாக்க கதிரவன் சூரியன், சரிங்களா, நீ தந்த கனி இது, நீ தந்த கரும்பு இது, நீ தந்த செல்வம் இது அப்படின்னு எல்லாமே ஒன்னாலதான் கிடைச்சிச்சு அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க. சரியா? அழகா பிச்சமூர்த்தி வந்து கதிரவனை வணங்கி இருப்பாரு. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் யாருப்பா? நம்ம இளங்கோவடிகள் வணங்கி இருப்பாரு. ஏற்கனவே நம்ம பழசு 8th பாக்குறோம் ஒண்ணு சொல்லியிருந்தோம். செஞ்ஞாயிற்று பறிப்பும் செஞ்ஞாயிற்று பறிப்பும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் சூழ்ந்த மண்டிலமும் வந்து சிலப்பதிகாரம்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஆனா அது புறநானூறு தான்ப்பா. ஞாயிறு வட்டத்தை பத்தி புறநானூறுல தான் சொல்லுது. ஞாயிறு போற்றுதுன்னு தான் சிலப்பதிகாரம். சரிங்களா? செஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் என்பது புறநானூறு தான், ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? ரைட். அப்ப சுப்புரத்தின யாருடைய இயற்பெயர்ப்பா? அதுக்கு ஆன்சர் நீ இண்டி பண்ணணும், வேங்கட மகாலிங்கம். சுப்புரத்தின நம்ம பாரதிதாசனுடைய இயற்பெயர். சரிங்களா? சுப்பிரமணியன் நம்ம பாரதியாருடைய இயற்பெயர் என்னப்பா? சுப்பிரமணியன். ராசகோபாலன் யாருப்பா? ஊமை கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் என்னப்பா? ராசகோபாலன். சரிங்களா? ரைட்டு. அடுத்த வினாவுக்கு நம்ம போயிடலாம். 2வது வினா, மேலி ஆழி என்பதன் பொருள் என்ன? மோதிரம் கலப்பை, கலப்பை மோதிரம், மேகம் கடல், கடல் மேகம். சொல்லுங்க. சரிங்களா? அழகா அற்புதமா கம்பருடைய அந்த உழவின் சிறப்பு, மேலி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை, ஆளி தருத்தே அருளும் கை, என்றும் காக்கும் கை, சூழ்வினையை நீக்கும் கை, அது காராளர் கை அப்படின்னு அழகா பாடியிருப்பாரு கம்பரு. சரிங்களா? உழவின் சிறப்புல. சரிங்களா? 770. சரிங்களா? திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, கம்பராமாயணம், இது எல்லாமே யார் எழுதியிருப்பா? நம்ம கம்பர் எழுதியிருப்பாரு. அதுலதான் கொடுத்திருப்பாங்க. மேலினா இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அறிஞர் பொருளை பாத்தீங்களாக்கு மேலினா என்னப்பா? பாருங்க என்னப்பா, சூப்பர், நிறைய பேர் கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்க. மேலினா கலப்பை, இன்னொன்னப்பா மோதிரம். ஆலினா என்னப்பா? மோதிரம். ஆலி என்பதற்கு 3 பொருள் இருக்கு. சரிங்களா? ஆலினா என்னப்பா? கடல். அடுத்து என்ன இருக்கு? மோதிரம். அது என்னப்பா? ஆணை சக்கரம். சரிங்களா? ஆணை சக்கரம் எங்க வரும்? அந்த மேலி தன் அரும்பொருள் புதல்வனை ஆலியின் மடித்தோன் எங்க வரும்பா? சிலப்பதிகாரத்துல வரும். மனுநீதி சோழன் தன்னுடைய ஒரே பையனை தேர் சக்கரத்தை ஏற்றி கொண்டிருப்பாருன்றவாரு. அந்த இடத்துல ஆலின்னா ஆணை சக்கரம். சரிங்களா? ஆலினா நம்மளுக்கு மோதிரமும் குறிக்கும், ஆலி என்பது கடலையும் குறிக்கும். சரிங்களா? அதனால தெளிவா ஞாபகம் வச்சுங்க. மேலின்னா கலப்பை, ஆலி என்றால் மோதிரம் என்று பொருள் சிறப்பா வச்சுக்கணும். சரிங்களாப்பா? ரைட்டு. அடுத்து பாத்தீங்களா 3வது வினா, பொறுத்துக. சரிங்களா? நம்ம இயற்கை வேளாண்மையை பத்தி கொடுத்திருப்பாங்க. இது சொல்லுங்க. நெல்லுக்கு அந்த உழவு அமைப்பு எவ்வளவு இடைவெளி இருக்கணும்ன்ற மாதிரி வினாயா? நெல்லுக்கு, கரும்புக்கு, வாழைக்கு, தென்னைக்கு. சொல்லுங்க. அதான் ஒரு சினிமா பாட்டுல கூட இருக்கு. நீங்க இந்த பாட்டை கவனிச்சிருந்தீங்களாக்க அடிச்சிருப்பீங்க. சரிங்களா? ரைட்டு. நெல்லுக்கு, கரும்புக்கு, வாழைக்கு, தென்னைக்கு. சரிங்களா? தேரோட, வண்டியோட, நண்டோட. சொல்லுங்க. 1 2 3 4, 4 3 2 1, 4 2 3 1. சரிங்களா? சரிங்களா? சொல்லுங்கப்பா. சூப்பர்யா. எளிமையானவனா ஏற்கனவே கேட்டதான். ஒவ்வொரு நெல்லு நாத்துக்கு இன்னொரு 4 நெல்லு நாத்துக்கு எவ்வளவு இடைவெளி இருக்குன்னு. சரிங்களா? என்னப்பா? சூப்பர். பாத்துருமாப்பா. நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. சரிங்களா? அப்ப 3 4 2 1 எங்கப்பா ஆன்சர் இருக்கு? டெல்லியில ஆன்சர் இருக்கு. சரிங்களா? தேவராட்டம். சரிங்களா? அந்த அங்கமனக்க அந்த பாட்டு இருக்குல்லப்பா, கௌதம் கார்த்தி. நம்ம கருமாத்தூர்ல அந்த பெரிய கோயில், மூணுசாமி கோயில், பொன்னாங்கன் கோயில் எடுத்திருப்பாங்க, ஒரு பாட்டு இருக்குல்லையா? சரிங்களா? நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோடன்னு அந்த பாட்டுல அழகா வந்து அந்த உழவு முறையை பத்தி அந்த சினிமா பாட்டுல அற்புதமா கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க கேட்டு பாருங்க இருக்கு. சரிங்களா? இங்க பாரு, நம்ம வெற்றி ஆட்டத்தை அப்படின்னு அவர் அந்த போஸ் சொல்லுவாரு. அதுக்கடுத்து அந்த வரி அவங்க அக்கா தங்கைகள் வந்து நெல்லுக்கு நண்டோட, சரிங்களா, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட, கரும்புக்கு ஏரோட அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. கவனிச்சு கேளுங்க. சரிங்களா? அப்ப 3 4 2 1. சரிங்களா? அதனால செய்திகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம தான் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து 4வது கேள்வி, வேறுபட்டது எது? கோமயம், சாணம், பால், மோர். சரிங்களா? அதே இயற்கை வேளாண்மை தான். சரிங்களா? இயற்கை வேளாண்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்வாங்க? பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்தப்படாமல் என்ன செய்யணும்? விவசாயம் பண்ணதான் இயற்கை வேளாண்மை சொல்லும். அதுல வேறுபட்டது கோமயம், சாணம், பால், மோர். சொல்லுங்க சொல்லுங்க. என்னப்பா? சூப்பர்யா. எங்க வரும்? முதல்ல அந்த குழுவை கண்டுபிடிங்க. என்ன சொல்லுவான்? சிறுபஞ்ச மூலம். சரிங்களா? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்னு 5 மூலிகை பொருளை பத்தி சொல்லும். அதே மாதிரி இங்க என்னப்பா? அது சூப்பர் ஆன்சர் போயிடலாம். பஞ்ச கவ்வியம்.
பஞ்ச கவ்யம். சரிங்களா? கோமயம், சாணம், பால், என்னதுப்பா, தயிர், மோர் கொடுத்தீங்க. மோர் வராது, எதுனா ஒரு நெய். இது 5ம் சேர்ந்துதான் பஞ்ச கவ்யம். இது 5மே கலந்து தாவரங்களை தெளிச்சுமாக்கும். பூச்சிக்கொல்லிகள் ஒருபோது வராது. இது தவிர்த்து கடலை பின்னாக்கு, வேப்ப பின்னாக்கு போன்ற பின்னாக்குகளையும் போட்டு வளப்படுத்துவாங்க. பூச்சிகள் அண்டை விடாம காப்பாங்க. அதை இயற்கை வேளாண்மைக்கு ஒரு சிறந்த ஒரு முறையாக இருக்கும். அப்ப எது வராதுப்பா? மோர் மட்டும் வராது. சரிங்களா? அந்த கோடை காலத்துல எல்லாரும் தயிர் மோரை தான் தேடி ஓடிட்டு இருக்காங்க, குடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உடம்ப சீரா வச்சுங்க, உடலினுடைய சமநிலைய, வெப்பநிலைய கரெக்டா வச்சுங்கப்பா. ரைட்டாப்பா? அப்ப கோமயம், சாணம், பால், தயிர், நெய், இது 5மே என்னப்பா? பஞ்ச கவ்வியம் என்று அழைக்கப்படும். பாஞ்சு வஞ்சனப்பா 5. சரிங்களா? ரைட். இது வேளாண்மை பாடத்துல வரும், பார்த்து வச்சுங்க. சரிங்களா? 5வது வினா, கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் வீண் பால் வீல் நாசம். சொல்லுங்க பாப்பா. ஒரு பழமொழி மாதிரி இருக்கு. சரிங்க, கேட்டு பார்ப்போம். தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டு விட்டாச்சு. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் வீண் பால் வீல் நாசம். சொல்லுங்க. உழவன் கணக்கு பார்த்தா உழக்க கூட மிஞ்சாதுன்னுவாங்க, உழுது கூட மிஞ்சாதுன்னுவாங்க. சரிங்களா? அப்படி உழவன் கணக்கு பார்த்தானாக்கு இங்க உலகத்துல எதுவுமே நடக்காது. அவன் கணக்கு பார்க்காம மக்களினுடைய பசியை போக்குறதுக்காண்டி போராடுறதுனாலதான் இந்த உலகம் இயங்கி இருக்குது. அதனால சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்று வள்ளுவ பிரான் பாடியிருப்பாரு. 104வது அதிகாரம், உழவின் சிறப்பை பத்தி என்ன அதிகாரம்ப்பா? 104வது அதிகாரத்துல பாடியிருப்பாது 10 திருக்குறள். சரிங்களா? ரைட்டுப்பா. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் என்னதுப்பா? பால். பால்னா என்னப்பா? நாசமானதுன்னு பொறுத்து. சரிங்களா? அந்த ஓசை பார்த்தீங்கன்னா கேட்காத பயிரும், கேட்காத கடனும் பார்க்காத பயிரும், பால் நான் வீண் தான் அர்த்தம். சரிங்களா? அந்த ஓசைக்கு பால் தான் வீண் இருக்கு, ஆனா பால் என்றுதான் நடிக்க வேண்டும். சரிங்களா? சூப்பர்யா. அடுத்த 6வது வினா போயிடலாம். சரிங்களா? 6வது வினா போவதற்கு முன்னாடி நம்ம கணியன் பதிப்பகத்தினுடைய புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா போட்டித் தேர்வுக்கு ஏற்ற வகையில தமிழ், கணிதம், சிறப்பா 3 கணிதங்கள், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் விரைவில் ஆங்கில வழி புத்தகம், யூபிஎஸ்சி எல்லா தேர்வு வரையில வெளியாக காத்திருக்கு. பொது அறிவு, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்குமே ஆன புத்தகங்கள் நம்ம அலுவலகத்திலையும் சுமகள் நம்ம வக்கீல் புது தேர்வு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஏத்தாப்புல நம்ம கணியன் நூல் நிலையத்திலையும் கிடைக்குது, நம்ம கோச்சிங் சென்டர்லையும் கிடைக்குது. மாணவர்கள் பயன்படுத்திங்க. பிளஸ் கணியன் புக்ஸ்.in இணையதளத்தில் வாயிலாக நீங்க பதிவு செய்து புத்தகங்களை பெற்றுக்கொள்ளலாம்ப்பா. சரிங்களா? 6வது வினா, எளிமையான வினா. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது. எத்தனாவது வேற்றுமை? 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை, 5ஆம் வேற்றுமை. சொல்லுங்க. பார்த்தோன்னே அடிச்சு பண்ணலாம். வேற்றுமையெல்லாம் வேறுபாடே இருக்கக்கூடாது, ஒரே பாடுதான், ஆன்சர் தான். சர்ச்சை சுத்தி விட்டு போயிட்டே இருக்கணும்பா. ரைட்டா? சரிங்களா? பெயர் சொல்லின் வேர்களை வேறுபடுத்துவதுதான் என்னதுப்பா? வேற்றுமை. இந்த வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். முதல் வேற்றுமை டு 8ஆம் வேற்றுமை வரைக்கும். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்று சொல்லுவோம். 8ஆம் வேற்றுமை வெளி அழைத்தல் பொருள் வரக்கூடிய வேற்றுமை என்று சொல்லுவோம். இல்ல வேற்றுமை உறுப்புகள் 6 தான் இருக்கு. தொகை, இந்த வேற்றுமை உறுப்புகள் 6 மறைந்து வந்தா அது வேற்றுமை தொகையில வரும். தொகை எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். சரிங்களா? ரைட் பாப்பா. நாற்காலி தச்சனால். சரிங்களா? எத்தனை வேற்றுமை உறுப்பு? ஐ, ஆள், கு, இன், அது, கண். சரிங்களா? ஐ, ஆள், கு, இன், 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை கண். அந்த உறுப்புகள் அடிப்படையில் தான் இங்க தச்சனால் என்ன உறுப்பு இருக்கு? ஆள் என்ற வேற்றுமை உறுப்பு, 3ஆம் வேற்றுமை உறுப்பு இடம்பெற்றிருக்கு. அப்ப ஈஸியா என்ன செய்யணும்? ஆன்சர் என்னப்பா? பாம்பே தான் ஆன்சர். இதெல்லாம் எளிமையான வினாயா அடிச்சு விடாது. நாற்காலி என்னப்பா இலக்கணம்? 4 கால்கள் இருப்பதனால் நாற்காலி. அதனால என்ன சொல்லுவாங்க? காரண பெயர் என்று நம்ம அழைப்போம். சரிங்களா? தமிழ் 1800 மொழிகளுக்கு வேர்ச்சொல்லை கொடுத்திருக்கு. 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களை கொடுத்த ஒரு தன்னிகரில்லா செழுமை கொண்ட வளமை கொண்ட மொழியாக தமிழ் இருக்கிறது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்களா 7வது வினா, வேறுபட்டது எது? முரசு, இளஞ்சி, அரையன், மஞ்சு. சொல்லுங்க. இது ஒரு எளிமையான வினாதாயா? எளிமையான இலக்கண குறிப்பு பார்த்து சொல்லுங்க. முரசு, இளஞ்சி, அரையன், மஞ்சு. சரிங்களா? என்ன ஆன்சர் பாருங்க. வேறுபட்டது எது? முரசு, இளஞ்சி, அரையன், மஞ்சு. ரைட்டாப்பா? பாத்துருமா? சரிங்களா? என்னப்பா வருது? போலி. போலி எத்தனை வகைப்படும்? முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி என 3 வகைப்படும். தனித்து பாத்தீங்கன்னாக்க முற்றுப்போலின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா போலி 3 வகைப்படும் தான். அதே மாதிரி மொழி 3 வகைப்படும் தான். முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் இருப்பது முதற் போலி, இடை எழுத்து மாறினாலும் பொருள் மாறாமல் இருப்பது இடைப்போலி, கடை எழுத்து மாறினாலும் பொருள் மாற இருப்பது கடைப்போலி. சரிங்களா? அப்ப பாருங்க, இங்க முரசு, இளஞ்சி, அரையன். சரிங்களா? அது 3மே என்ன வருது? இடைப்போலி. சரிங்களா? இடைப்போலிக்கு வருது. சரிங்களா? பாத்தீங்களாக்கு முரசு, முரைசு 2மே ஒரே பொருள் தான். இளஞ்சி,
இளைஞ்சி, அந்த நீர் தேக்கம் சொல்லுவோம்லப்பா நம்ம 9th புத்தகத்துல இருக்கல, இளைஞ்சி. சரிங்களா? அரசன், அரையன். அப்ப இடையெழுத்து மாறினால் என்ன செய்யலப்பா, பொருள் மாறல. அதனால அது மூன்றுமே இடைப்போலி. மஞ்சு என்னது, மஞ்சு மைஞ்சு, முதல் எழுத்து முதற் போலிக்கு எடுத்துக்காட்டாக வரும். மஞ்சினாலும் மேகம் தான், மைஞ்சினாலும் மேகம் தான். அப்ப மஞ்சு என்பது என்னதுப்பா, இங்க வேறுபட்டதாக இருக்கு. ஏன்டா இது முதற் போலி, மத்த மூன்று என்னப்பா இடைப்போலி. சரிங்களா? 8வது வினா போயிடலாம். கீழ்கண்டவற்றுள் பிறமொழி சொல் எது? சரிங்களா? 4 சொல் கொடுத்திருக்காங்க. இதுல எது பிறமொழி சொல்னு கேக்குறாங்க. அழகா நம்மளுக்கு புது புத்தகத்துல அவ்வளவு சொல் கொடுக்கலையா, பழைய புத்தகத்துல இதுல அவ்வளவு சொல் இருக்கு, ஞாபகத்துல வச்சுங்க. கீழ்கண்டவற்றுள் பிறமொழி சொல் எது? இசைவு, சொத்து, அனுமதி, விழிப்பு. எதுப்பா பிறமொழி சொல் சொல்லுங்க. இப்ப 3 தமிழ் சொல் இருக்கு, ஒன்றே ஒன்று பிறமொழி சொல் இருக்கு. எது? நல்லா கணிச்சு சொல்லுங்கயா. ரைட்டாப்பா, பாத்துருமா? பிறமொழி சொல். சரிங்களா? என்னப்பா பாருங்க, விழிப்பு. சரிங்களா? விழிப்பு. சரிங்களா? விழிப்பு பாத்தீங்களாக்க இது தமிழ் சொல் தான். இதற்குரிய பிறமொழி சொல் என்னது? உசார். சரிங்களா? சொத்து, சொத்துடைய பிறமொழி சொல் என்ன? ஆஸ்தி. அதனுடைய தமிழ் சொல் தான் சொத்து. சரிங்களா? இசைவு. சரிங்களா? இது தமிழ் சொல் தான். இதனுடைய பிறமொழி சொல் என்னது? அனுமதி. அனுமதி என்பதனுடைய தமிழ் சொல் தான் இசைவு. ஆனா நம்ம அனுமதியும் கொடுத்திருக்கேன், என்ன பிறமொழி சொல் தானே கேட்டிருக்கேன். அப்ப அனுமதி என்பது தமிழ் சொல் கிடையாது. இசைவு தர வேண்டியதான் கேட்கிறேன். அனுமதி கேட்கிறோம் இல்லையா, அனுமதின்று என்ன சார் தமிழ் எழுத்து தானே பார்த்தீங்கன்னாங்க, அது என்ன சொல் கிடையாது, தமிழ் சொல் கிடையாது, வடமொழி தவிழி தான் இருக்கு. அதனால இசைவு என்பதுதான் தமிழ் சொல். அப்ப இதுல வேறுபட்ட தமிழ் சொல் எது, பிறமொழி சொல் எது? அனுமதி மட்டும்தான். இது மூன்றுமே தமிழ் சொல். இசைவு, அனுமதி என்ற பிறமொழி சொல்லுக்கு தமிழ்ல இசைவு என்று பெயர். ஆஸ்தி என்றால் சொத்து என்று பொருள் தமிழ்ல. உசார்னா விழிப்பு என்று பொருள். எது வேறுபட்டது? அனுமதி என்பதுதான் பிறமொழி சொல். சரிங்களா? ரைட். அடுத்து 9வது வினா போயிடலாம். இன்னொரு 10 வினாதான் இருக்கு, கடகடன்னு பார்த்துருவோம். அடுத்த திருக்குறள். உவப்ப தலைக்கூடி டேஸ் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். சரிங்களா? உவப்ப தலைக்கூடி டேஸ் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். கற்றோர் உள்ள கல்வி ஏக்கற்றும். சரிங்களா? சொல்லுங்க. எல்லாம் 4 சீர்ல ஒரு சீர் விடுபட்டு 2 சீர் விடுபட்டு கூட கொஸ்டின் கேட்கலாம். திருக்குறள் ரொம்ப முக்கியம், ஞாபகத்துல வச்சுங்க. உவப்ப தலைக்கூடி டேஸ் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அழகா அந்த திருக்குறள் வரும். சரிங்களா? புலவர்களுடைய வேலைன்னா நல்லா படித்தவங்களை சென்று மகிழ்ச்சியா இருப்பாங்க. அதே மாதிரி அந்த படித்தவங்களை பிரியும் போது இவளை விட்டு பிரியுமே என்று அது உள்ளத்தால வருத்தப்படுவாங்க அப்படின்னு இருக்கும். ஆன்சர் என்னப்பா? சூப்பர்ப்பா. என்னது? உள்ள பிரிதல். சரிங்களா? உள்ளந்தான் வரும். சரிங்களா? உள்ளந்தான் வரும், ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி. 3வது சீர் வர மாதிரி கல்வின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமா புடைத்து அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி தொட்டனை தூர் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூர் அறிவு. இது எல்லாமே அந்த கல்வி ரீதியான திருக்குறள் பூரா கொடுத்திருப்பாங்க. கண்ணுடையார் என்போர் கற்றோர், கல்லாதவர் புண்ணுடையார் என்போர் முகத்திரண்டு. சரிங்களா? படிச்சவங்க தான் கண்ணுடையவங்க, படிக்காதவங்க கண்ணு இருந்தும் கண்ணு இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருப்பாப்புல. சரிங்களா? இது எல்லாமே அந்த திருக்குறள சீர் விடுபட்டு போய் நம்மளுக்கு கேட்கலாம். அதனால தெளிவா பார்த்து வச்சுங்க. உவப்ப தலைக்கூடி டேஸ் பிரிதல். என்ன பிரிதப்பா? உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். சரிங்களா? அடுத்து 10வது வினாவை போயிடலாம். 10வது வினா பார்த்தீங்களாக்கு முக்கூடல் பொருந்தாதது எது? தன்பொருணை, சிற்றாறு, பலராம ஆறு, கோதண்டராம ஆறு. எது பொருந்தாது முக்கூடல்ல? சரிங்களா? தமிழில் தோன்றிய முதல் பல்லு முக்கூடர் பல்லுன்னு சொல்லுவோம். அந்த முக்கூடல்ல 3 ஆறுகள் இருக்கியா? அப்படி 3 ஆறுகள்ல எது தவறா இருக்குன்னு சொல்லுங்க. தன்பொருணை, சிற்றாறு, பலராம ஆறு, கோதண்டராம ஆறு. சரிங்களா? பல்லர்கள், அதாவது உழவர் வாழ்க்கையினுடைய உழவர்களின் வாழ்க்கையை சித்தரித்து சொல்லக்கூடியதுதான் பல்லு. சரிங்களா? தமிழில் தோன்றிய முதல் பல்லு முக்கூடர் பல்லு. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இதனை நாடக வடியில் எழுதியவர் எண்ணாயின புலவர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? பாப்பமாப்பா. முக்கூடல் அப்ப 3 திருநெல்வேலிக்கு சற்று வடகிழக்கில் தன்பொருணை, சிற்றாறு, கோதண்டராம ஆறு. இது 3 கூட இருந்தா என்னப்பா? முக்கூடல். சரிங்களா? எது வராது? அப்ப பலராம ஆறுன்றது மட்டும் வராது. இது 3 இருக்கக்கூடியதான் முக்கூடல். அதுல வட ஆசூர் நாடு, தென் ஆசூர் நாடு. அந்த தென் ஆசூர் நாட்டுல மருதூர்ல வீட்டு இருக்கிறதுனா மூத்த பல்லன். அவனுக்கு 2 மனைவி. மூத்த பள்ளி, இளைய பள்ளி. மூத்த பள்ளி வைணவ சமயம், இளைய பள்ளி சைவ சமயம். இந்த 2 பேரையும் கட்டிக்கிட்டு அந்த பல்லன் படக்கூடிய வாழ்க்கையை சித்தரித்து சொல்லக்கூடியதுதான் பள்ளு சிற்றிலக்கிய வகை. அதனால இந்த சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சிற்றிலக்கியம் சொல்லுவாங்க. சந்தம், அந்த சந்த நயத்தோட அமைந்த பாடல்கள் எதுப்பா? நம்ம முக்கூடர் பல்லு பாடல்கள். சரிங்களா? திருநெல்வேலி வட்டார வழக்கு சொற்கள் இதுல என்ன செஞ்சிருக்கோம்? இடம்பெற்றிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி அந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க. தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட்டுப்பா. அதே மாதிரி நம்மளுக்கு 11வது திருமலை முருகன் பல்லு. பெரியவன் கவிராயரா?
சரிங்களா. அது ஒரு 2 இது கொடுத்துருப்பாங்க. அழகிய பெரியவன், திருமலை முருகன் பல்லு 2 பேர் இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்து வச்சுங்க. அங்க ஒரு பல்லு பாடல் இருக்கு. நம்மளுக்கு சிலபஸ்ல முக்கூடர் பல்லு தான் இருக்கு, ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. ரைட்டாயா? அடுத்து 11வது வினா பார்க்கறதுக்கு முன்னாடி சூரரை போற்று நம்ம சார்பாய்வாளர் பணிக்கு சிறப்பா ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் சூரரை போற்று தலைப்புல சிறப்பா போயிட்டு இருக்கு. ஏன்னா எஸ்ஐ வரப்போகுது ஜூன் மாசத்துல, படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணி நல்ல மதிப்பெண் எடுக்கணும்யா. அதுக்கு ஒரு அற்புதமா, ஏன்னா 2023 90% வினாக்கள் நம்மளுக்கு நம்ம புத்தகத்துல இருந்து கேட்கப்பட்டது, நடத்துல இருந்து வந்திருக்கு. அது யூடியூப்ல நம்ம வீடியோவில் ஆதாரமா வச்சிருக்கோம், பார்த்துக்குங்க. சிலபஸ் அடிப்படையில் எல்லாமே நடத்தி உங்களுக்கு டெஸ்ட் வித் டிஸ்கஷனை சிறப்பா பண்ணிடுவாங்க. சூரரை போற்றுல சார்பாய்வாளர் பணிக்கு மாணவர்கள் பயன்படுத்திக்கங்க. சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா 11வது வினா, விளையாட்டின் அடிப்படை நோக்கம் எதுப்பா? முயற்சி செய்தல், வெற்றி பெறுதல், போட்டியிடுதல், பொழுதுபோக்குதல். ஒரு விளையாட்டுடைய அடிப்படை நோக்கம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, நீ ஒரு குழந்தையை வையாதை பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவது விளையாட்டு என வழக்க படித்துக் கொள்ளு பாப்பா அப்படின்னு நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அற்புதமா ஒரு குழந்தைக்கு அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பாப்பா பாட்டும் தனியா எழுதியிருப்பாரு. யாரு? நம்ம மகாகவி பாரதியார். அப்போ ஒரு விளையாட்டுன்னா அடிப்படை நோக்கம் என்னங்க அப்படின்னு பாத்தீங்களா? முயற்சி செய்தலா, வெற்றி பெறுதலா, பொழுதுபோக்குதலா? என்னப்பா? போட்டியிடுதல். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதான் 2வது விஷயம். முதல்ல என்ன செய்யணும்? போட்டியிட வேண்டும். சரிங்களா. தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டு எதுப்பா? கபடி. சரிங்களா. எத்தனை பேர் விளையாடுவாங்க? 7 பேர் விளையாடுவாங்க. தமிழ்நாட்டின் கபடி மாநில விளையாட்டு கபடி. சரிங்களா. ரைட்டு. அடுத்து பாத்தீங்களாக்கும் 12 மதுரை தமுக்க மைதானம் எவ்விளையாட்டுக்கு புகழ் பெற்றது? காளை சண்டை, கோழி சண்டை, யானை சண்டை, மற்போர். சொல்லுங்க. நம்ம மதுரை தமுக்க மைதானம் முக்கியமான நிகழ்வுகள்லாம் இங்கதான் நடந்திருக்கு. 5வது உலக தமிழ் மாநாடு மதுரை தமுக்க மைதானம் தான் நடந்திருக்கும். சரிங்களா. அடுத்து பாத்தீங்களாக்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி வார இதழை எந்த ஆண்டு தொடங்கியிருப்பாரு? 1949 ஜனவரி 23 நேதாஜி பிறந்தநாள் அன்னைக்கு வார இதழ் தொடங்கியிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் குமிஞ்சிருப்பாங்க. போக 3 மணி நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு எத்தனாவது புத்தகத்துல 7வது பாட புத்தகத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த கூட்டமும் தமுக்க மைதானத்தில் நடந்திருக்கும். சரிங்களா. பிளஸ் பாத்தீங்களாக்கோ நம்ம ராணி மங்கம்மாள், சரிங்களா, திருமலை நாயக்கர் எல்லாம் தங்கி இருக்க, அதாவது ராணி மங்கம்மாளுடைய கோடைகால விடுதின்னு சொல்லுவாங்க. கோடைகால விடுதி தானே, கோடை காலம் தானப்பா. அவங்களுடைய விடுதியாக, ராணி மங்கம்மாளுடைய விடுதியாக தமுக்கம் அரண்மனை இருந்திருக்கு. உள்ளுக்கு அந்த அவங்க இருக்கும்போது அந்த விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கு, நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. அதுல மிக முக்கியமா நடந்த சண்டையில பாத்தீங்களா எதுப்பா? யானை சண்டை. தமுக்க மைதானம் எதற்குப்பா ஃபேமஸ் ஆனது? யானை சண்டை. எல்லா விளையாட்டும் நடந்திருக்கு, அதுல யானை சண்டை, கோழி சண்டை. சரிங்களா. உரந்தை. சரிங்களா. நம்ம சோழர்களின் தலைநகரான உறையூர்ல என்ன செஞ்சிருக்கு? கோழி சண்டை இருக்கு. அதனால அது கோழிமா நகரம் என்றெல்லாம் அழைக்கப்படும். ஸ்பெயினுடைய தேசிய விளையாட்டு என்னப்பா? காளை சண்டை. நம்ம 5 அணிகள்ல ஏறுதல் எந்த நிலத்துல நடக்குது? முல்லை நிலத்தில் நடக்கக்கூடிய வீர விளையாட்டு ஏறுகோட் பறை, அதனுடைய பறையெல்லாம் பார்த்திருப்போம். மற்போர். ஒவ்வொருத்தரும் 2 பேர் இருந்து அவரை விலக்கி வர மாதிரி இருக்குதா மற்போர். சரிங்களா. அப்போ மற்போரில் சிறந்தவராக இருந்திருப்பாரு மாமல்லன். யாரு? நம்ம நரசிம்மவர்மன் இருந்திருப்பாரு. அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா. அடுத்து பாருங்க 13வது வினா போயிடலாம். 13வது, சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்று வேண்டுகோள் விடுத்தவர் யார்? சேமமுற வேண்டுனா தெருவெல்லாம் தமிழ் முழக்க செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசனா, பாரதியாரா, ராமலிங்கனாரா, வாணிதாசனா? சொல்லுங்க. சரிங்களா. யாருப்பா? நம்மளுக்கு பாரதிதாசன் பாரதியார் குழப்பிக்கிட்டே இருக்கும், அதனால தெளிவா பார்த்து வச்சுக்கணும். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்யும் யார் சொன்னது? நம்ம பாரதியார் தான்ப்பா சொல்லியிருக்காரு. சரிங்களா. பாரதிதாசன் தமிழ் உண்டு, தமிழ் மக்கள் உண்டு, தமிழுக்கு செய்வாய் நாளும் நல்ல தொண்டு அப்படின்னு பாடியிருப்பாரு. நம்ம ராமலிங்கனார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லியிருப்பாரு. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். வாணிதாசன் பாத்தீங்களாக்கு தமிழுக்கு வான் தோன்றி, வழி தோன்றி, உணர்வு தோன்றி, உயிர் தோன்றி, ஒளிகள் தோன்றி, மலைகள் தோன்றி, கடைசி 2 வரி தேன் தோன்றியது போல செந்தமிழை நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி அப்படின்னு வாணிதாசன் பாடிய ஒரு பாட்டு நம்ம 6வது புத்தகத்துல புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா. ரைட்டியா. அது 14வது வினா. 14வது வினா என்ன வேணான்னு பாத்தீங்களா? பிறரை எதிர்பார்த்து வாழாதவன் தமிழன், முடியுடைய வேந்தரின் சந்ததியில் வந்தவன் தமிழன், மானம் பெரிதன மதித்தவன் தமிழன் என்று தமிழர்களின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? இளம்பெரும் வழுதி, அறிஞர் அண்ணா, முடியரசன், பாரதிதாசன். யாருப்பா? வச்சுங்க. யாரியா? அழகா ஒரு மொழித்திறன் வளர்ச்சியிலேயே இது இருக்கும், அற்புதமா யார் சொல்லியிருப்பா? இப்ப இளம்பெரு எழுதியா அறிஞர் அண்ணாவா, முடியரசனா, பாரதிதாசனா? யாரியா? சூப்பர். நம்ம அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருக்காப்புல. சரிங்களா. நம்ம அறிஞர் அண்ணா சொன்ன கூற்றுதான் இது எல்லாமே. நம்ம தமிழர்களை பத்தி அற்புதமா சொல்லிடுவார். ரோமுக்கு பொன்னாடை விற்க சென்றவன், மானம் பெரிதனை இருந்தவன், சரிங்களா, தன்மானத்திற்காக உயிர் விடுபவன் அப்படின்லாம் யாரு? நம்ம அறிஞர் அண்ணா தான் சொல்லியிருப்பாரு. இளம்பெரு எழுதி
நம்ம புறநானூற்றுல கடலூர் மாய்ந்த இளம்பெருவரை உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தல் இயல்வதாயினும் இனிதன தமிழர் உண்டலும் பிறர் தெஞ்சலும் இலர் அஞ்சுவதஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலார். எது கொடுத்தாலும் வாங்கிக்கிற மாட்டாங்க பழிண்டா புகழ்னா உயிரை கூட கொடுத்துருவாங்க தமிழர்கள் அப்படின்னு பாடியவர் புறநாட்டுல கடலில் மாய்ந்த இளம்பெரு எழுதி முடியரசன் அழகா 6வது புதுப்புத்தத்தில் நானிலம் படைத்தவன் கல்லெடுத்து மல்லெடுத்து திந்தல் வளப்படுத்தி அப்படின்னு 4 நானிலத்தை படைச்சவன் தமிழன் அப்படின்னு அழகா முடியரசன் பாடியிருப்பாரு. பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு, தமிழாய்ந்த ஒருவன் தான் தமிழ்நாட்டின் முதன்மை அமைச்சராக வர வேண்டும். ஒந்தமிழ் தாய் சிலம்பரியும் ஒன்தமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்ற ஒவ்வொன்று ஒன் முன்னேற்றம் கண்டறிவாய் எழுந்திருநீ இளந்தமிழா கண்விழிப்பாய் துடிப்பாய் அப்படின்னு அழகா இளைஞர்களை உணர்வூற்று வகையில யாரு பாடியிருப்பா? நம்ம பாரதிதாசன் பாடியிருப்பாரு. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று சொன்னவர் யாருதான்? பாரதிதாசன் தான். ரைட். 15வது கேள்வி, பாரதிதாசன் மொழிகளில் வேறுபட்டது. சரிங்களா, பாரதிதாசன் மொழிகள்ல வேறுபட்டது எது? அப்ப பாரதிதாசர் படிச்ச மொழிகள்ல வேறுபட்டது எது? தமிழ், பிரெஞ்சு, போர்ச்சுகீசியம், ஆங்கிலம். எதுப்பா சொல்லுங்க. சரிங்களா, எத்தனை மொழிகள்ப்பா? 4 மொழிகள் கொடுத்துருக்கான். இதுல பாரதிதாசன் படிக்காத மொழி எது? சரியா, ஆன்சர் சூப்பர். எல்லாரும் சொல்லிட்டே வரீங்க, மகிழ்ச்சியா. எதுப்பா? அவர் தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் அது 3மே தெரியும். எது மட்டும் தெரியாது? போர்ச்சுகீசியம் மட்டும் அவர் தெரியாது. சரிங்களா, போர்ச்சுகீசிய மொழி சொல் முன்னாடி ஒரு தேர்வுல பார்த்திருக்கேன். என்னதுப்பா? ஜன்னல். ஜன்னல் என்பது போர்ச்சுகீச மொழி சொல். அதுக்கு தமிழ் என்னப்பா? கால் அதர். கால் அதர், கால் கூட்டல் அதர், கால்னா காற்று, அதர்னா வழி, காற்று வரும் வழி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். காற்று வெளியிடை, அழகா மணிரத்னம் படம் வந்திருக்கு. காற்று வெளியிடை கண்ணம்மா அப்படின்னு யாரு பாடியிருப்பா? நம்ம பாரதியார் பாடியிருப்பாரு. சரிங்களா, ரைட். அடுத்து 16வது வினா. சரிங்களா, அது பார்க்க முன்னாடி கணினி அகாடமி. சரிங்களா, நம்ம கணினி அகாடமி மூலமா குரூப் 4 தேர்வு, சரிங்களா, நம்ம குரூப் 2 தேர்வு வரப்போற குரூப் 2 தேர்வு, எஸ்ஐ தேர்வு, காவலர் தேர்வுக்கு வந்து ஆன்லைன் வகுப்புகள் சிறப்பாக நடக்க இருக்கு. அதுல வீட்டுல இருந்து ஒரு சில வர முடியாம வீட்டுல இருந்தே படிக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருப்பீங்க. அப்படி இருக்க மாணவர்கள் மாணவிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்க சேர்ந்துக்கலாம். மேலும் தொடர்புக்கு பார்த்தீங்கன்னா 78 45 45 47 47 என்ற அழைச்சு நீங்க இதை வந்து டீடைல்ஸை கேட்டுக்கலாம். சரிங்களா. 16 மனநூல் என்று அழைக்கப்படுவது எது? விவேக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி, நலவெண்பா, கம்பராமாயணம். மனநூல் என்று அழைக்கப்படுவது எது? சொல்லுங்க. மனநூல் மிக முக்கியமான கேள்வி. தேர்வுல திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எளிமையானவனாதான். சொல்லுங்க மனநூல். சரிங்களா, எதுப்பா? சூப்பர்ப்பா, எல்லாரும் தெரிஞ்சிருக்கு, ஆழ்த்துக்கள்லையா. சரிங்களா, 50 காப்பியங்கள்ல ஒன்றுதான் எது? சீவக சிந்தாமணி. சட்டுன்னு விவேக சிந்தாமணி அடிச்சிடக்கூடாதியா, சீவக சிந்தாமணி தான் ஆன்சர். சரிங்களா. சரிங்களா, சிந்தாமணி. சரிங்களா, சீவகன் தும்பும் போது சீவ என்ற ஒரு வாழ்த்தளிக்கு ஏற்படுச்சா. சிந்தாமணி என்றால் குன்றுதல் இல்லாத மணி, அதனால சீவக சிந்தாமணி என்று பேர் வந்திருக்கும். தமிழ் மாந்தர் நெஞ்சில் வைத்து போற்று நூல் இருப்பா சீவக சிந்தாமணி. 13 இலகங்கள் இருக்கு. சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் யாருப்பா? உச்சிமேற் புலவர் நச்சினார் கிணியர். இதுல 13 இளம்பகங்கள் இருக்கும். சரிங்களா. விவேக சிந்தாமணி ஆசிரியர் பெயர் தெரியல, ஒரு தனி நூல் தான். பல புலவர்கள் சேர்ந்து தொகுத்திருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. நலவெண்பாவிலையும் சுயவரம், திருமணத்தை பத்தி வரும். சீவகன் 8 பெண்களை திருமணம் முடிச்சிருப்பாரு, அதனால அந்த 8 பெண்கள் வரலாறு சொல்ல சீவ சிந்தாமணி. நலவெண்பா பாத்தீங்கன்னா சுயவர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலிநீங்கு காண்டம் சொல்லுவாங்க. அது சுயவரம். சரிங்களா, தனக்கு தேவையான மணமகனே உற்றார் முன்னில அவங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு தேர்ந்தெடுக்கிறது என்னப்பா? சுயவர காண்டம். கம்பராமாயணம் நல்லாவே தெரியும். ராமன் யார? சீதையை திருமணம் முடிச்சிருந்திருப்பாரு. அடுத்து முடிசூட்ட போடும்போதுதான் சரிங்களா 6 கையையினுடைய சூழ்ச்சியினால சரி மந்தரை கையை சேர்ந்துக்கிட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிடுவாங்க. எத்தனை ஆண்டுகள்? 14 ஆண்டுகள் போயிடுவாரு. சரிங்களா, அந்த வரலாற்று அழகா நம்மளுக்கு அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கித்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், சரி கடைசியா வந்து யுத்த காண்டத்தை 6 காண்டங்களை சொல்லியிருப்பாரு நம்ம கம்பர். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும் என்று சொன்னவர் யாருப்பா? செல்வ கேசவராயர் சொல்லியிருப்பாரு. கம்பராமாயணம் வழிநூலா முதல் நூலாயா? வழிநூல். சரிங்களா, முதல் நூல் வந்து ராமாயணம். சரிங்களா, அதே மாதிரி மகாபாரதம் முதல் நூல் வடமொழியில வியாசர் எழுதியிருப்பார். அது தமிழ்ல பாஞ்சாலி சபதம் என்ற பேர்ல யார் எழுதியிருப்பா? நம்மளுக்கு மகாகவி பாரதியார் அற்புதமா எழுதியிருப்பாரு. அதே பாரதத்தை வில்லி பாரதம் சரிங்களா என்று வில்லிபுத்தூரார் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வில்லிபுத்தூரார் 10 பருவங்கள் 4350 பாடல்கள் கொண்டு வில்லி பாரதத்தை எழுதியிருப்பாரு. இவர் ஆதரித்த வள்ளல் யாருப்பா? வில்லிபுத்தூராரை ஆதரித்தவர் வக்கபகையை ஆண்ட வரபதி யார் கொண்டான், அவர் தான் ஆதரிச்சிருப்பாரு. சரிங்களா, ரைட்டுப்பா. அடுத்து 17வது வினா. என்ன வினா? சரிங்களா, தமிழ் இலக்கியத்தில் எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இருந்தன என்று குறிப்பிடும் நூல்கள் எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு மிக மிக முக்கியமான பாடம் ஓவிய பாடம். நம்மளுக்கு
புதுசு புத்தகத்துல 7வது புத்தகத்துல ஓவியம் சார்ந்த ஒரு பாடம் இருக்கு. அதே மாதிரி பழைய புத்தகத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், அடிக்கடி கேட்டுட்டே இருக்க பாடம் ஓவியக்கலை. ஆயக்கலைகள் 64ல ஒரு கலைதான் ஓவியக்கலை. சரிங்களா? அழகா நச்சினார்கனியர் சொல்லுவாரு, நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவார் யாரு? ஓவியர்னு சொல்லுவாங்க. ஓவியர்களுக்கு என்னென்ன பேர் வழங்கப்பட்டது, ஓவியம் வரையக்கூடிய என்னென்ன இடங்கள் இருந்துச்சு, புனையா ஓவியம்னா என்ன, கோட்ட ஓவியங்கள்னு என்ன, அழகா அற்புதமா அந்த பாடத்துல கொடுத்துருப்பாங்க, ஞாபகத்துல வச்சுக்கணும். இதுல எழுத்து என்பதற்கு எழுத்துனாலே ஓவியம் என பொருள் கொடுக்கக்கூடிய எதுப்பா, பரிபாடல் குறுந்தொகையில தான் என்ன வச்சிருக்காங்க, எழுத்து என்ற சொல்லுக்கு ஓவியம் என்று பொருள் தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ரைட்டு. அடுத்து 18வது வினா போயிடலாம். சரிங்களா? ஆடு முதலான 12 ராசிகளையும் விண்மீன்களையும் வரைந்த செய்தியை குறிப்பிடும் நூல். சரிங்களா? ஆடு 12 ராசி இருக்குயா. சரிங்களா? அதே மாதிரி விண்மீன்கள் நட்சத்திரம் எத்தனை, 27 நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த வரைந்த செய்தியை சொல்லக்கூடிய நூல் எதுப்பா, நெடுநல் வாடை. சரிங்களா? நம்ம 10 பாட்டு நூலான நக்கீரர் எழுதிய நெடுநல் வாடை தான் ஆடு முதலான 12 ராசிகளையும். சரிங்களா? என்னது ஆடுன்னா அந்த ரிஷப ராசியிலிருந்து மேச ராசியிலிருந்து வாரதையா. சரிங்களா? ரிஷபத்துக்கு காலை வரும். சரிங்களா? 27 நட்சத்திரத்தையும் நெடுநல் வாடை குறிப்பிடுகிறது. சிலப்பதிகாரம் நம்ம மாதவி. சரிங்களா? பொற்கொடி மடந்தையாக இருந்தனல். சரிங்களா? அப்படின்னு அந்த ஓவிய நூலுக்கு ஏத்தாப்புல இருக்கான்னு மாதவியை பத்தி சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. தொல்காப்பியம் என்னப்பா சொல்லுது, நடுகள் வணக்கம். நடுகள் வணக்கம்னா என்னையா, வேற ஒண்ணும் இல்ல, அந்த இப்போ இறந்த போர்வனுடைய குறிப்புகளை வச்சு அவருக்கு ஓவியம் மாதிரி ஏற்படுத்துறது என்ன வணக்கம், நடுகள் வணக்கம் பார்ப்போம். அதே மாதிரி புறநானூறு, ஓவத்தனையே இடனுடைய வனப்பு. வீட்டுக்கு முன்னாடி ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க. ஓவத்தனையே இடனுடைய வனப்பு. வனப்புன்னு அப்பா அழகு என்ற அடிப்படையில ஓவத்தனையே உடனுடைய வனப்பு என்று சொல்லக்கூடிய நூல் எதுப்பா, நம்ம புறநானூறு தான் குறிப்பிட்டிருக்கோம். அப்படின்னு ஓவிய செய்திகள்லாம் அழகா கொடுத்துருப்பாங்க, ஞாபகத்துல கரெக்டா வச்சுக்கணும். சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்து பாத்தீங்கன்னாக்க 19வது வினா. சரிங்களா? தட்சிண சித்திரம். சரிங்களா? என்ற ஓவிய நூலை எழுதியவர் யார்? சரிங்களா? தட்சிண சித்திரம் நரசிம்மவர்மன், மகேந்திரவர்மன், ராஜராஜன், ராஜேந்திர சோழன். சரிங்களா? யாருப்பா சொல்லுங்க பாப்போம். தட்சிண சித்திரம். சித்திரம் என்னப்பா, ஓவியம். சித்திரம் பேசுதடின்றான். சித்திரம் என்றாலே ஓவியம். கேலி சித்திரத்தை உருவாக்கியவர் யாரு? நம்ம பாரதியார் தான் முதல்ல இதழ்கள்ல உருவாக்கி இருப்பாரு கேலி சித்திரத்தை. சரிங்களா? இப்ப தட்சிண சித்திரம் யாருப்பா, சூப்பர்ப்பா. 7ஆம் நூற்றாண்டுல மகேந்திரவர்ம பல்லவன் தான் தட்சிண சித்திரம் என்ற ஓவிய நூலை எழுதி ஒரு ஓவியம்னா இப்படிதான் அமையணும் அப்படின்னு அற்புதமா விளக்கங்கள் கொடுத்திருப்பாரு நம்ம மகேந்திரவர்ம பல்லவன். அவர் இசைக்கலையிலும் ஒரு மிகச்சிறந்த அறிஞராக இருந்திருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம தஞ்சை ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் தஞ்சை பெரிய கோயில். அதுல எங்க பெரிய கோயில் என்ன, யாருடைய ஓவியம் இருக்கு, சுந்தரர் கையிலே செல்லக்கூடிய காட்சி அங்க ஓவியமாக என்ன செய்யும், வரையப்பட்டிருக்கும். அது நம்ம பழைய புத்தகத்துல சிற்பக்கலை பாடத்துல படிச்சிருக்கோம், ஞாபகத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சிற்பக்கலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6வது புத்தகத்தில் இருக்கு, 9வது புத்தகத்துல சரிங்களா பல்லவர் கால சிற்பங்கள், சோழர் கால சிற்பங்கள், பாண்டியர் கால சிற்பங்கள், நாயக்கர் கால சிற்பங்கள், விஜயநகர மன்னர்களுடைய சிற்பங்கள் எல்லாம் அற்புதமா கொடுத்திருப்பாங்க. சமண பௌத்த சிற்பங்கள்லாம் மிக முக்கியமான பாடம் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ரைட்டியா? அப்ப தட்சிண சித்திரம் யாருப்பா, மகேந்திரவர்ம பல்லவன். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நிறைவான கேள்வி, 4ஆம் தமிழ்ச் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் சொல்லுங்க. முதல் 3 சங்கம் இருந்துச்சு, கடற்கோளால மூழ்கி போச்சு. அடுத்து 4ஆம் தமிழ்ச் சங்கம் என்று ஒண்ணு அமைச்சாரு. யாரு அமைச்சா, அது எப்ப நிறுவப்பட்டதான் கேள்வியா கேட்டிருக்கேன். 4ஆம் தமிழ்ச் சங்கம் எப்பப்பா, 1901. சரிங்களா? எப்பப்பா, செப்டம்பர் 14ஆம் தேதியா, ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல்ல மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளி, இன்னைக்கு மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளியாக இருக்கு. அன்றைய காலத்துல பாண்டித்துறை தேவர், அழகா நம்மளுக்கு 10வது புத்தகத்துல பரிதிமார் கலைஞர் இருக்கு. பாண்டித்துறை தேவர் மேற்பார்வையில பாஸ்கர சேதுபதி தலைமையில உவேசா, ராகவனார், பரிதிமார் கலைஞர் இவங்க மூவருடைய பங்களிப்போட 4ஆம் தமிழ்ச்சங்கம் உருவாக்கப்பட்டது. ஏன் அப்படின்னு பாத்தீங்களாங்க, பாண்டித்துறை தேவர் மதுரைக்கு சொற்பொழிவு ஆற்ற வந்திருப்பாரு. ஏன்னா ராமநாதபுரத்துக்காரர். இங்க கம்பராமாயணம் திருக்குறள் கேட்டிருப்பாங்க, இல்லைன்னு இருப்பாங்க. என்னப்பா சங்க வைத்து மதுரையில கம்பராமாயணம் திருக்குறளையா, அப்ப இதை போக்கணும்னா ஒரு தமிழ் சங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு 4ஆம் தமிழ்ச்சங்கம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அழகா அன்னைக்கு அவர் நிறுவிய கல்லூரி செந்தமிழ் கல்லூரி என்ற பேர்ல சிறப்பா செயல்பட்டு வருது. அழகா நம்ம சிம்மக்கல் சந்தையில இருந்து ஏறுற பாலத்துலதான் நீங்க ஆரப்பாளையத்துக்கு போனீங்களாக்கு அந்த இடத்து பக்கத்துல நம்ம பாண்டித்துறை தேவருடைய சிலை உருவம் நின்ற மாணிக்கு நின்ற கோலத்துல இருப்பார். சரிங்களா? அப்ப அந்த பாண்டித்துறை தேவர் தான் என்னப்பா நம்ம 4ஆம் தமிழ்ச்சங்க நிறுவ காரணமானவர். 1901 செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல்ல தோற்றுவிக்கப்பட்டதுதான் என்னது 4ஆம் தமிழ்ச்சங்கம். ஏற்கனவே இவர் எங்க பார்த்திருப்பார், சுதேசி நாவாய் சங்கம், வ.உ. சிதம்பரனார் நிறுவிய சுதேசி நாவாய் சங்கம் எப்பப்பா, 1906 அக்டோபர் 16. எல்லாமே அப்படியே கோர்த்துக்கணுமியா, அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கி இருப்பாரு. அந்த சுதேசி நாவாய் சங்கத்துக்கு என்ன செஞ்சிருப்பாருங்க, யாருப்பா, பாண்டித்துறை தேவரியா, பாஸ்கர சேதுபதியாப்பா,
சரிங்களா? பாண்டித்துரை தேவர் தான் 1,00,000 கொடுத்து முதலீடு மாதிரி கொடுத்திருப்பாரு. கரெக்டா அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி ஒரு மிகச்சிறந்த கொடை வள்ளலாக பாண்டித்துரை தேவர் அவர்கள் இருந்திருப்பாங்க. சரிங்களா? இப்படி நம்ம முன்னோர்கள்லாம் வளர்த்த தமிழ் தான் நம்ம தமிழ். சரிங்களா? ரைட்டு. இன்னைக்கு இதோட 7ஆம் வகுப்பு தமிழ் நிறைவடைகிறது. இப்போ 20க்கு எத்தனை அடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அழகா எல்லா சொன்ன தகவல்களையும் தொகுத்து வச்சுக்கோங்க. அடுத்த 6ஆம் வகுப்பு நாளையிலிருந்து பார்த்துருவோம். சரிங்களா? அதனால இன்னொரு 30 நாள் தான் உங்க வாழ்க்கையினுடைய 60 வயசை தீர்மானிக்க போகுது. ஏன்னா அரசு பணியில 60 ஆண்டுகள் நீங்க பணியாற்ற போறீங்க. 60 வயசு வரைக்கும் பணியாற்ற போறீங்க. 60 ஆண்டு இல்ல, குறைஞ்சது ஒரு 30 வயசுல போனாலும் 30 வருஷ சர்வீஸ் இருக்கு. எவ்வளவு மாற்றங்களை உங்களால கொண்டு வர முடியும். அந்த மாற்றங்களை கொண்டு வரத்தான் நம்ம கணின்னு ஒரு சில முயற்சிகள் எடுத்து வருது. அந்த முயற்சி கண்டிப்பா உங்க உயர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு நம்பிக்கையோட தொடர்ச்சியா அப்படிங்க. அடுத்து குரூப் 2 வருது. தொடர்ச்சியா பயணிச்சுட்டே இருங்க. இந்த 6 மாதங்கள் 7 மாதங்களை டிஎன்பிசிக்காக உங்களை அர்ப்பணிங்க. அந்த அர்ப்பணிப்பு உங்களுக்கு ஒரு நல்ல அரசு பணியை தரும் என்று சொல்லிக்கொண்டு நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.